இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. நடிகர் விஜய் தளபதின்னு பேர் வச்சுக்கிட்டார். அவர் டேட் ஆஃப் பர்த்தில் நான் உள்ளே போய் புக்கில் எழுதியிருக்கிறேன். அது நான் இப்போ எழுதல, அது நான் எழுதுறது அவங்க அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா அவரே அவர் பையன் எப்படி வருவான்னு எப்படி தெரியும்? பிற்காலத்தில் நீ தளபதி ஆவார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன். அடுத்து கேட்டுறதுங்க, அடுத்து என்ன வருவார்லாம் கேட்காதுங்க, அது அரசியல் ஆயிரும். சில பேருக்கு 2 கேள்வி இருக்குது. எங்க நாங்கள் சிவனை கும்பிட்றதா பெருமாளை கும்பிட்றதா? உனக்கு பிரச்சனை இருந்ததுன்னா சிவனை கும்பிடு, பிரச்சனை தீர்ப்பார். பணம் வேணும்னா பெருமாள் கும்பிடு, பணம் கொடுப்பாரு. எதை கும்பிடணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நாங்கள் 2ம் கும்பிடணும், அதே செய்யுங்க. அப்போ எல்லாத்துக்கும் 2 பேர் தேவை. திருப்பதியில் உள்ளவங்களுக்கு பணம் பிரச்சனை யாருன்னா திருப்பதியில் யாருன்னா வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? பண பிரச்சனை இருக்காது. அதாவது தட் மீன்ஸ் வந்து மணி பிரச்சனை இருக்காது. அது மட்டும்தான் இருக்காது. அதை தவிர்த்துட்டு மெனி பிரச்சனை இருக்கும். நீங்கள் சிதம்பரத்தில் போனீங்கன்னா நடராஜன் பேர் தான் வச்சு தான் இருக்கும். கடை பேர் நடராஜர், அவங்க பேர் நடராஜர். எப்படி இருப்பாங்கன்னா அவரை மாதிரியே தான் இருப்பாங்க. யார் எவரை மாதிரி? நடராஜர் மாதிரி அவர் ஒத்த காலில் நிற்பார். அதுமாதிரி அங்கே உள்ளவங்க அந்த பேர் வச்சுக்கிறோங்க. அவங்க சொன்னதும் அதுலேருந்து மாற்றிக்கவே மாட்டாங்க. மதுரைக்கு போனீங்கன்னா பாண்டியன் பேர். ஏன்னா பாண்டியன் வந்துட்டு 2 இருக்குது. ஆண் சாமி வந்துட்டு பாண்டியன் இருக்கும், பெண் சாமி பாண்டியம்மான்னு இருக்கும். அந்த தாங்கி தான் இருக்கும். அவங்க நல்லா உக்ரமாக இருப்பாங்க. அந்த பேர் வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உக்ரமாக தான் இருப்பாங்க. அந்த முருகர் பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா கார்த்திக். அந்த கோயிலில் மட்டுட்டு பெண்கள் அலோடு கிடையாது, போகக்கூடாது, ஆண்கள் தான் போகணும். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த அண்ணன் தம்பி அண்ணனுக்குள்ள சொத்து ஏமாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டியை ஏமாற்றக்கூடாது. அதை ஏமாற்றினாங்கனாக்கா அதை அனுபவிக்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2வது கட்டத்தை தாண்டி போகும்போது ஒரு டிசீஸை கொடுத்துருவார். அந்த டிசீஸ் வந்துட்டு. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தையான மகாதன் சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா, ஒரு ஊர்ல ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கு. அந்த கடவுளோட பேர் தான் அங்க இருக்கிற மக்களுக்கும் இருக்கு. அதே மாதிரி அவங்க நடத்துற பிசினஸ்க்கும் அந்த பேர் தான் வச்சிருக்காங்க. அந்த ஊர் எப்படி இருக்கும் ஐயா? ஒரு பிரதிஷ்டை பெற்ற கோயில், இப்போ உதாரணத்துக்கு திருப்பதின்னு எடுத்துக்கிறேங்க. திருப்பதி பிரதிஷ்டை பெற்றது தான். அதை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கும் பேரும் பாலாஜி 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 பாலாஜி. திருப்பதி பேர் திருப்பதி. வெங்கடேஷ் பெருமாள் அவங்க பேரும் அந்த அப்படி தான் இருக்கும். அவங்க வச்சுருக்கிற ஸ்தாபனத்து பேரும் அதுதான். பாலாஜி ஹோட்டலு, பாலாஜி கூல்ட்ரிங்க்ஸ் கடை, பாலாஜி ப்ரொவிஷனூர், இப்படி சுற்றி அதே தான். வேறு அதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அது நம்ம கண்ணால் பார்த்துருக்குறோம். ஆமாம், அதான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பெருமாள் வந்து பணத்தை கொடுக்குறவர். பெருமாளும் பணத்தை கொடுக்குறவர். உங்களுக்கு சில பேருக்கு 2 கேள்வி இருக்குது. எங்க நாங்கள் சிவனை கும்பிட்றதா பெருமாளை கும்பிட்றதா? உனக்கு பிரச்சனை இருந்ததுன்னா சிவனை கும்பிடு, பிரச்சனை தீர்ப்பார். பணம் வேணும்னா பெருமாள் கும்பிடு, பணம் கொடுப்பாரு. எதை கும்பிடணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நாங்கள் 2ம் கும்பிடணும், அதே செய்யுங்க. அப்போ எல்லாத்துக்கும் 2 பேர் தேவை. அப்படின்னா பெருமாளும் பணத்தை கொடுப்பார். இப்போ திருப்பதி சுற்றி அந்த பேர் வைக்கும் போகும்போது அந்த ஊரை சுற்றியும் சரி, தொழிலும் சரி, கண்டிப்பாக பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. நான் இப்போ சொல்கிறது எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. ஆமாம், திருப்பதியில் உள்ளவங்களுக்கு பணம் பிரச்சனை யாருன்னா திருப்பதியில் யாருன்னா வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை, இருக்கும் இருக்காது. ஏன்னா அவர் பேர் தானே வச்சுருக்காரு. ஏன்னா அவரே பணக்கார சாமி தானே. அவரை கும்பிடும்போது அவர் பேர் வைக்கும்போது எல்லாம் பணக்காரர் தான் இருக்க போகிறாங்க. பண பிரச்சனை இருக்காது. அதாவது தட் மீன்ஸ் வந்து மணி பிரச்சனை இருக்காது. அது மட்டும்தான் இருக்காது. அதை தவிர்த்துட்டு மெனி பிரச்சனை இருக்கும். அதை தவிர்த்துட்டு பாருங்கள், திருப்பதியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பொதுவாக வந்து இப்போ உள்ள சூழ்நிலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் இப்போ உள்ள இதெல்லாம் திருமணம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் நிறைய டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. பணத்தை வச்சு சமாளிச்சிடுவாங்க. இப்போ இப்படி எடுத்துக்கிடுவோம், திருவண்ணாமலை எடுத்துக்கிடுவோம். திருவண்ணாமலை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த பேர் தான் இருக்கும். அருணாச்சலம், அண்ணாமலை அருணாச்சலம், இப்படியே அண்ணாமலை கடை, அண்ணாமலை உங்கள் பேர் என்ன, அருணாச்சலம், அண்ணாமலை, திருவண்ணாமலை, இப்படியே சுற்றி பேர் இருக்கும். அங்கே பணம் பிரச்சனை இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. திருவண்ணாமலையில் ஒரு திருமணம் நடந்திருக்குனாக்கா அவங்களுக்கு மற்ற பிரச்சனை மெனி பிரச்சனைலாம் இருக்காது. ஆனால் பணம் பிரச்சனை இருக்கும். ஏன்னா பிரச்சனைலாம் அவர் தீர்த்துருவார். அங்கே உள்ளது இப்போ ஒரு பொண்ணு எடுக்கிறீங்களோ பையன் எடுக்கிறீங்களோ பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்தில் பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது. அங்கேயும் ஒன்று இங்கே ஒன்று 2 இருக்கலாம். அதை வச்சு கணக்கு வைக்கக்கூடாது. இருக்கவே இருக்காதுன்றது 1-2லாம் இருக்காது. அரிசினா உமி கல், கருப்பு கல், அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதுமாதிரி வாழ்க்கையில் எதாவது நாடுனா 1-2 இங்கே இருக்கும். அதை கணக்கு வச்சுக்கிறாதீங்க, பொதுவாக சொல்கிறேன். அப்போது ஒரு ஊரில் பிரதிஷ்டை பெற்றதில்லை, அந்த ஊரை தாங்கி ஒரு பேர் இருக்குதுன்னு சொன்னால் அதை சுற்றி திருப்பதியில் இருந்தால் பண பிரச்சனை இருக்காது. திருவண்ணாமலையில் இருந்தாக்கா அங்கே மணி பிரச்சனை இருக்காது, மெனி பிரச்சனை இருக்கும். திருவண்ணாமலையில் மெனி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. குறிப்பாக அந்த மேரேஜ் இதுக்கு
அதே நேரத்தில் மேரேஜ் இதெல்லாம் அங்கெல்லாம் அந்த டிஸ்ட்ரிபியூட் இருக்காது. திருப்பதியிலே ஒரு பெரிய இன்சிடெண்ட் இருக்குது. என்ன இன்சிடெண்ட் சொல்லலாம் அப்படின்னாக்கா, அவர் ஏழ்மலையானே வந்துட்டு மலையில் உட்காரணும். அவருக்கு அதை உத்தரவு கூட்டிட்டாங்க, நீ அங்கே போய் உட்காரு 7வது மலையிலன்ட்டு. அவர் 6 மலையை சுற்றி வந்துட்டார். 7வது மலையில் உட்கார்றதுக்கு இடம் தேடுறாரு. அவருக்கு இடம் கிடைக்கல. பல வருடங்களாக சுற்றுறாரு. அப்போ அவருக்கு பேர் வந்து என்ன பேருனாக்க இந்த பேர் இல்லை, அவருடைய பழைய ஒரிஜினல் பேர் சீனிவாசன். அப்போ அங்கே கொங்குனி சித்தர் அங்கே உட்காந்துட்ருக்காரு. என்ன சாமி நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்கள் ரொம்ப வருஷமாக சுற்றிட்டுருக்கீங்களே என்ன? இல்லை 7வது மலையில் என்னை உட்கார சொல்லிட்டாங்க, 7வது மலைக்கு தேடணும், என் கண்ணுக்கு தெரியல அது எங்கே இருக்குன்ட்டு. சாமி இங்கே தான் சாமி இருக்குன்ட்டு 7வது மலை 6 மலையிலேருந்து 7வது மலையை காட்டுறது. இதுதான் உங்கள் மலை தான், உங்களுக்கு இருந்தது இங்கே தான் இருக்குது 7வது மலை இங்கே தான் இருக்கா, ஆனால் என் கண்ணுக்கு தெரியலையேன்னாரு. நீங்கள் போங்க, உங்கள் இடம் அங்கே தான் இருக்குது, போய் உட்காருங்கன்னா கரெக்டாக வந்தார். அங்கே போய் உட்காந்துட்டார். அப்போ அங்கே உட்காந்தோன்னே எல்லாம் அப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டார். அப்போ அதுக்கு முன்னாடி இவர் சொல்லிட்டார், கொங்குனி சித்தர் உங்கள் பேர் மாற்றுங்க சாமி, சீனிவாசன் பேர் வைக்காதீங்க, பாலாஜின்னு பேர் வைங்க, நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி பாருங்கள், அடுத்து உங்களுக்கு இடம் கிடைக்கும்னார். இவர் இனிமேல் வந்துட்டு எல்லா சபையெல்லாம் கூட்டிகிட்டு இனிமேல் என்னை வந்து சீனிவாசன் கூப்பிடாதீங்க பாலாஜினார். இவர் சொன்ன மாதிரி கேட்டார். கரெக்டாக 7வது மலை கிடச்சி போய் உட்காந்துட்டார். அப்போ சொல்கிறாரு, எனக்கு இடத்த காமிச்சவர் கொங்குனி சித்தர் அவர் பேர், நான் போய் உட்காடுறேன், என் பக்கத்தில் அவரையும் உட்கார வச்சுருங்க, அப்படி கோயில் பக்கத்தில் உட்கார வைங்கினார். திருப்பதி இப்படி பெருமாள் இப்படி இருப்பார், நம்ம போகிறோம் இப்படி சுற்றி வரோம், அதெல்லாம் விட்டுருங்க, இப்படி தான் பார்த்த மாதிரி இருப்பார். கொங்குனி சித்தர் பக்கத்தில் இருக்கார், அவர் எப்படி இருப்பார்னா இப்படி இருப்பார். நமக்கு பக்கத்தில் இருக்கிறது தெரியாது, இப்படி தான் இருக்கிறார். நம்ம இவரை தரிசனம் முடிச்சுட்டு கோயில் இப்படி சுற்றிட்டு வந்துட்டு உண்டியில் இருக்கும், உண்டியலுக்கு இந்த பக்கம் இருந்தார் கொங்குனி சித்தர். இவர் இப்படி இருப்பார், இவர் இப்படி இருப்பார். என்னை பார்க்குற மாதிரி உன்னையும் சேர்த்து பார்க்கணும், எனக்கு உட்காரத்துக்கு இது கொடுத்தது நீ தான், அப்படி தான் நீ இருக்கணும்னு சொல்லிட்டு அவரே உட்கார வச்சாங்க. அவர் பார்த்துருந்தாங்க. ஆனால் ரொம்ப வருஷமாக அது இருந்துச்சு, நானே பார்த்துருக்குறேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை மறைச்சிட்டாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் அப்போ அதை எடுத்துட்டாங்க. திருப்பதி வளர்ந்துருச்சுல வேறு, அப்போ எடுத்துட்டாங்க. எடுத்து வேறு எங்கேயோ வச்சுருப்பாங்கள, மூடிப்பாங்க, தெரியல அது சரியா. எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னாக்கா, பேர்பட்ட கடவுளுக்கு பேர் மாற்றி தான் வேலை ஆயிருக்கு. சீனிவாசன் பேர் வச்சது பாலாஜின்னு மாறினதுக்கப்புறம் தான் மாறி போயிடுச்சு. இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறேன். அப்போது சீனிவாசன் அவர் பேர் இருக்கும்போது சுற்றிக்கிட்டே இருந்தார். அதனால் நான் என்ன சொல்லுவேன், சீனிவாசன் பேர் யார் யாருக்கெல்லாம் இருக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பாருங்கள், எவ்வளோ பேராக இருப்பாங்க. அந்த பேர் கொண்டவங்க பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஓய்வே எடுக்க மாட்டாங்க. எத்தனை வயசானாலும் சரி, என்ன ஒரு வேலையை 4 வேலையை செய்வாங்க, அது வேறு விஷயம். ஆனால் உட்காரத்துக்கு ஓய்வு இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, எப்பவும் பிஸியாக இருப்பாங்க. அந்த பிஸி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு எனக்கு தெரியாது, அது வேறு விஷயம். அப்போது அந்த சீனிவாசன் பேர் வந்து சுத்தல் லைஃப்னு அர்த்தம். பெருமாளுக்கு அப்படி தாங்க இருந்துச்சு. அது மாதிரி இது. ஸோ அப்போது இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது பார்த்திங்கன்னா எங்கெங்கே கனெக்ட் ஆகுது பாருங்கள். அந்த பேர் வச்சால் அந்த ஊருக்கு பேர் கடவுள் பேர் வைக்கும்போது அப்படி இருக்குது, பெருமாள் வச்சு இருக்குது. நீங்கள் இங்கே இங்கே போனீங்கன்னா, மதுரை பக்கம் போனீங்கன்னா வெறும் பாண்டியன் பேராக தான் இருக்கும். சிதம்பரம் போக்குன்னா நடராஜ பேர் இதை தாங்கி தான் இருக்கும், அந்த பேர் தாங்கி தான் இருக்கும். இங்கே சொன்ன பதில் தான் அங்கேயும் ஒவ்வொன்றுத்தும் இருக்கும். நீங்கள் சிதம்பரத்தில் போனீங்கன்னா நடராஜன் பேர் தான் வச்சு தான் இருக்கும், கடை பேர் நடராஜர், அவங்க பேர் நடராஜர். எப்படி இருப்பாங்கன்னா அவரை மாதிரியே தான் இருப்பாங்க. எவரை மாதிரி? நடராஜர் மாதிரி அவர் ஒத்த காலில் நிற்பார். அதுமாதிரி அங்கே உள்ளவங்க அந்த பேர் வச்சுக்கிறவங்க அவங்க சொன்னதும் அதுலேருந்து மாற்றிக்கவே மாட்டாங்க. அந்த சிதம்பரம் கூட இப்போ உலகம் எங்கே ஆரம்பிச்சது எங்கே முடியுதுன்னு யாருக்கு இன்னும் தெரியல. ஆனால் உலகத்தின் மையப்பகுதி எதுன்னு கேட்டாக்கா, சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் இப்படி கால் இப்படி வச்சுருப்பார், அவர் பெருங்காலம் ஊனி இருப்பார், அதுதான் உலகத்தின் மையப்பகுதின்னு அப்படின்ட்டு நம்ம இந்தியாவில் உள்ள சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கல, ஜெர்மனியில் உள்ள சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் காலை ஊன்றார் பாருங்க, அதுதான் வந்துட்டு உலகத்தின் மையப்பகுதின்ட்டு. ஸோ அதேமாதிரி மதுரைக்கு போனீங்கன்னா பாண்டியன் பேர், ஏன்னா பாண்டியன் வந்துட்டு 2 இருக்குது. ஆண் சாமி வந்துட்டு பாண்டியன் இருக்கும், பெண் சாமி பாண்டியம்மான்னு இருக்கும். அந்த தாங்கி தான் இருக்கும். அவங்க நல்லா உக்ரமாக இருப்பாங்க. அந்த பேர் வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உக்ரமாக தான் இருப்பாங்க. பாண்டியன் பேர் வச்சவங்களாம் பாருங்கள், அவர் ரொம்ப சாஃப்ட்டுங்க, அப்படிலாம் சொல்ல முடியாது, அப்படியே தான் இருப்பாங்க. அந்த பேர் தாங்கி இருக்கும்போது ஸோ என்ன ஒன்று, அது எப்படி பிரபலமோ அந்த பேர் வச்சுக்கிறவங்களும் ஏதாவது அவங்க ஃபீல்டில் எதுவோ, அவங்க துறையில் எதுவோ அதில் அவங்க ஏதோ ஃபேமஸாக இருப்பாங்க. ஆள் இப்படி தான் இருப்பாங்க. அதனால் அந்த பேரை தாங்கி இருக்கும்போது அந்த ஊரையே மாற்றும். அது இது நிறைய சொல்லலாம், உலகம் ஃபுல்லாக சொல்லலாம், நேரம் அவ்வளோதானே இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புது புது தகவலாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, நியூமராலஜி பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நம்பர்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய விஷயங்கள் எனக்குமே புதுசாக இருந்துச்சு. நீங்கள் நிறைய ஆய்வு பண்ணியிருக்கீங்க, நிறைய புத்தகங்கள் நியூமராலஜி பற்றி எழுதியிருக்கீங்க. அதே போல் வந்துட்டு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து ரொம்ப வருஷமாக நியூமராலஜி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல. நீங்கள் நம்பர்ஸ் பார்த்து வியந்த விஷயங்கள் என்னது? நிறைய விஷயங்களை வியந்திருக்கிறேன். அது எழுதும் போகும் காலத்துலேருந்து சரி, அது 35 வருஷம் முன்னாடி ராஜாஸ் நியூமராலஜி ஒரு புக் எழுதியிருக்கிறேன். அது எழுதி 38 வருஷம் கூட இருக்கும். உலகத்தில் ஒவ்வொரு மனிதனை பற்றியும் ஃபுல்லாக எழுதியிருப்பேன். அது ஒரு ஃபார்மேட் இருக்கும், அதை போட்டிங்கன்னா அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும். இன்றைக்கி 1000 கோடியை நெருக்கிட்டு இருக்கிறோம் மக்கள் தொகை, அவ்வளோ பேருக்கு அதில் இருக்கும். அவங்கவுங்க டேட்டை பார்த்திங்கன்னா அப்படியே ஹிஸ்ட்ரியே இருக்கும்.
நான் வியக்கிறதுங்கிறது ஓகே தான். ஆனால் எல்லாரும் வியக்கிறாங்க. நான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு மனுஷன் வந்து பாசிட்டிவாகவே பேசுகிறாருன்னு வைங்க. அவர் பாசிட்டிவாக பேசும் போகும்போதே அவருக்கு நடக்கிறதெல்லாம் பாசிட்டிவாகவே நடக்கும். இவர் பேசுகிறாரு, ஆனால் நடக்கிறது பாசிட்டிவாக நடக்குது. அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது மாதிரி ஒருத்தர் நெகட்டிவாகவே இப்போ பார்த்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பேசினாவே நமக்கு ஒட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. என்ன ஒட்டிக்குனாக்கா அது நடக்காது. அதை நான் வாயில் கூட சொல்கிறதுக்கு இதாக இருக்குது. பேசும்போது நெகட்டிவாகவே பேசுவாங்க. உண்மையாவது எனக்கு வந்துடும்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் பேசுவாங்க. அவங்ககிட்ட பேசுறது கூட எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அவங்க பேசுறது தான் அப்படி பேசுகிறாங்கன்னு இல்லை, அவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் லைஃபே அப்படி தான் இருக்கும். இங்கே பேசுகிறாங்க, இங்கே நடக்குது. நம்ம ஈஸியாக வாயில் பேசிட்டு போகிறோம். இது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, பிரமிப்பாக தான் இருக்கும். ஆனால் இந்த எண்களில் நாம் என்ன நம்பர் இருக்குங்கிறது தானே நம்ம பேசுகிறோம் பாருங்கள். பாசிட்டிவாகவே ஒருத்தர் பேசுகிறான்னு வச்சுக்கிங்களேன், பாசிட்டிவாகவே நடக்குது. அதுக்கு தான் நான் இப்படி சொல்லுவேன், இறைவன் கூட யார் கூடலாம் இருக்கிறாரு, யாருக்கெல்லாம் உதவி செய்வார், யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுப்பாருன்னா யார் யாரெல்லாம் பாசிட்டிவாக பேசுகிறாங்க, யார் யாரெல்லாம் பாசிட்டிவாக நடந்துக்கிறாங்க. முதல்ல பேசுங்க, அப்புறம் நடங்க, அப்புறம் செயல்படுத்துங்க. அவங்க பக்கத்துக்கு தான் இறைவன் பாசிட்டிவாக இருப்பார். அதனால தான் சில பேர் கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் பாசிட்டிவாக பேசுவாங்க, பாசிட்டிவாக நடந்துப்பாங்க, பாசிட்டிவாக செய்வாங்க. அவங்களுக்கு கடவுள் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போது இது பிரமிப்பு தான் இது. ஏன்னா சில இதெல்லாம் வந்து ஒரு கனெக்ஷன் எங்கே கனெக்ஷன் ஆகுது பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பங்காளின்னா பிரதர்ஸ் தான் பங்காளின்னுப்பாங்க, கிராமத்தில் பங்காளின்னுவாங்க. நம்ம கேஷுவலாக பேசினா அண்ணன் தம்பிங்களோட சொல்லிக்கலாம். இந்த அண்ணன் தம்பி அண்ணனுக்குள்ள சொத்து ஏமாற்றினாங்கன்னு வச்சுக்கணுங்க, ப்ராப்பர்ட்டியை ஏமாற்றக்கூடாது. அதை ஏமாற்றினாங்கனாக்கா அதை அனுபவிக்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2வது கட்டத்தை தாண்டி போகும்போது ஒரு டிசீஸை கொடுத்துருவாரு. அந்த டிசீஸ் வந்துட்டு அன்க்யூரபுளாக இருக்கும். அது கேட்டதாக தான் இருக்கும், க்யூரே ஆகாது அவங்களுக்கு. எத்தனை கைண்ட் ஆஃப் வேலை பண்ணாலும் சரி, எங்கே பண்ணால் எங்கே நடக்குது பாருங்கள். இது நான் தான் பிரமிப்பாக இல்லை, கேட்குறவங்க எல்லாத்துக்கும் பிரமிப்பாக இருக்கும். இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுது, அது வேறு இது வேறு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வேறு இல்லை, இறைவன் அதை செய்கிறாரு. அதை இது எண்கள் மூலிமா எப்படி சாத்தியப்படுது நடைமுறையில், வாழ்கிற வாழ்க்கையில் இது எப்படி சாத்தியப்படுது. நிறைய சொல்லுவோம், 2-3 இன்னொன்று சொல்லிக்கிறேன். அதேமாரி ஒரு வீட்டில் பேரண்ட்ஸு அம்மா அப்பா, இதில் ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்க அம்மா, ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், இந்த உலகத்துக்கு உருவாக்கி கொடுக்குறவங்களை மட்டும் இறைவன் அவங்க மேலே ஒரு தனி கருணை காட்டுவாருன்ட்டு. அதனால தான் இந்த வீட்டில் அம்மாக்களுக்கெல்லாம் வந்துட்டு இறைவன் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க வந்துட்டு பையனோ பொண்ணும் வந்துட்டு தேவையில்லாமல் அனாவசியமாக வார்த்தைகள் நிறைய திட்டுறாங்கன்னு வைங்களேன், கோவம் யாருக்கு வரும் தெரியுங்களா? இறைவனுக்கு வரும், கண்டிப்பாக வரும். ஒரு கட்டத்தில் அடுத்த கட்டத்தில் வரும்போது அவருக்கு அதே குழந்தை வந்து அதோட 2 மடங்கு கொடுக்குறாரு. அப்போ தான் நினைப்பேன், நீ இப்போ செய்கிற பின்னாடி முன் செய்வினை பின் செய்து ஒன்று நடக்குன்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு என்னென்னமோ, அதாவது நம்ம அவங்கவுங்களுக்கு பிட்டாக உள்ள சமாச்சாரத்தை அப்படியே கோர்வையாக எடுத்து பார்த்தாக்கா பிரமிப்பு தான் அது. அதேமாதிரி ஒரு நம்பருக்கு இந்த நம்பருக்கு இந்த ப்ராப்ளம் வருது, நான் தான் எழுதுனேன், எழுத வைக்கிறதுனால எழுதுனேன். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நாம் உலகத்தை வாழ்கிற வாழ்க்கையை நினச்சாலே அது பிரமிப்பு தான் அது. இதுமாரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன். இது என்ன சாதாரண விஷயத்தை தானே இவர் சொல்கிறாருன்ட்டு. சாதாரணமாக இருந்தால் கூட சரி, நீங்கள் ஒரு அனலைசேஷன் பண்ணி பாருங்கள் எப்படி இது கனெக்ட் ஆகுதுன்ட்டு. பிரமிப்பு தான் அது. நம்பரில் நான் ஒன்று போடுறேன், அப்படியே இருக்குது. அது எப்படி சாத்தியப்படுது அவங்க லைஃபுக்கு? அதேமாதிரி நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் ஒன்று செய்கிறீங்க, ஆனால் அந்த செய்கிற செயல் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நம்பர் செய்ய வைக்குது உங்களை, அந்த நம்பர் உங்களை பேச வைக்குது, அந்த நம்பர் உங்களை நடைமுறைப்படுத்துது. இந்த நம்பர் இந்த செயலை செய்ய சொல்லுது. அதுக்கு என்ன சம்மந்தம்? அது எனக்கு பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா நான் ஆராய்ச்சி பண்ணது நான் தானே, அப்போ எனக்கு தெரியும் தானே. அதனால தான் மொத்த ஹிஸ்ட்ரியும் நீங்கள் அந்த புக்கை எடுத்து திறந்து பார்த்தா அவங்களே பிரமிப்பாக இருக்கும். இப்படி சொன்னால் கூட ஒரு இது இருக்கும், இது சம்மந்தம் இல்லாதது தான், உடனே அரசியல் பேசுகிற யாரும் நினைக்க வேண்டாம். ஆனால் அது உண்மையை எழுதியிருக்கிற 35 வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் விஜய் தளபதின்னு பேர் வச்சுக்கிட்டார். அவரை தளபதி விஜய் தானே, அவர் டேட் ஆஃப் பர்த்தில் நான் உள்ளே போய் புக்கில் எழுதியிருக்கிறேன். அது நான் இப்போ எழுதலை, அது நான் எழுதுனது அவங்க அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா அவரே அவர் பையன் இப்படி வருவான்னு எப்படி தெரியும்? பிற்காலத்தில் நீ தளபதி ஆவார் அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறேன். யாருக்கு தெரியும் ஆனாரா இல்லையா தளபதி? அந்த புக்கில் இருக்குது. அடுத்து கேட்டுறாதீங்க, அடுத்து என்ன வருவாரெலாம் கேட்காதீங்க, அது அரசியல் ஆயிரும். சொல்கிற அது மாதிரி ஒரு டேட்டில் ஒருத்தர் இப்படி தான் ஆவீங்க, ஒரு டேட்டில் நீங்கள் இப்படி தான் நடப்பீங்க, உங்களுக்கு இப்படி தான் முடியும், உங்களுக்கு இப்படி தான் நடக்கும்ன்ட்டு அந்த எண்களிலே வந்துட்டு நான் ஆராய்ச்சி பண்ணி அதை எழுத பார்க்கும்போது அது அவங்க லைஃப் அப்படியே போட்டு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பிரமிப்பாக இருக்கும். ஒரு ஃபேமிலி ஓஹோன்னு போயிட்டுருக்குற ஃபேமிலி, ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டுருக்கு. அவர் வந்து 6ஆம் நம்பரு, ஃபஸ்ட் கிளாஸாக போகுது. கிட்டத்தட்ட 35 வருஷம் பிஸ்னஸ், 30-35 வருஷம் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஓஹோன்னு போயிட்டுருக்கு.
சம்மந்தம் இல்லாமல் யார் யார் புதுசாக ஏதோ பார்ட்னரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 12ஆம் நம்பர் அப்போ தான் உள்ளே சேர்த்துக்கிறாரு. மொத்த பிஸ்னஸு காலி. அவர் மிரண்டே போயிட்டார். நான் சொல்கிறேன் 3க்கும் 6க்கும் ஆகாது, 6 3 சேர்க்காதீங்கன்ட்டு. ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டு இருந்தேங்க. ஒரு சூழ்நிலை வந்து நான் அந்த நம்பரை சேர்த்தேங்க. நீங்கள் கரெக்டாக சொல்லுங்க 6 3 பார்ட்னராக சேராதீங்க, சேர்ந்தேனாக்கா அவ்வளோதான் முடிஞ்சிடும். நீங்கள் நான் மிரண்டே போயிட்டேன். ஓடியாந்துட்டார் அவர். சார் இது எப்படி சார் சாத்தியம்? அதை நான் என் வாயிலேருந்து சொல்லுவேன்னு பார்க்குறாரு. என்ன சொல்லுவேன்ட்டு அது நான் சிம்பாலிக்காக சொன்னேன். இல்லை சார் நீங்கள் க்ளோஸுங்கிற வார்த்தையை சொல்லலை. ஏங்க நீங்கள் வரது க்ளோஸ் ஆகிட்டு வரீங்க, நான் அதே சொல்லணுவா? நீங்கள் சொன்னீங்க, ஆனால் ஆச்சரியமாக இருக்குது சார், பிரமிப்பாக இருக்குன்றார். அதைத்தான் சொல்ல வந்தேன். அப்போது ஓஹோன்னு ஓடிட்டுருக்க ஒரு பிஸ்னஸை சம்மந்தமே இல்லாமல் ஒரு நம்பரை உள்ளே வந்து பார்ட்னராக சேர்த்தாரு. பிஸ்னஸு காலியாச்சு. 6 மாதம் கூட இல்லை, மொத்த ப்ளஸ் டோட்டலாக க்ளோஸே ஆயிடுச்சுங்கிறார். இது மாதிரி நிறைய சொல்லுவேன். அப்போது நான் அதை ஆராய்ச்சின்னு பண்ணும்போது எனக்கு அது ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. நீங்கள் எதுன்னு கேட்டீங்க சிம்பிளாக நிறைய சொல்லுவேன், சொல்லிக்கிட்டே போகணுன்னு வச்சுக்கிறீங்களேன். உங்களுக்கு அதை கேட்குறதுனால இப்போ நம்ம வாயால் கேட்கும்போது தான் அது உங்களுக்கும் யோசிப்பீங்க. இப்போ உங்களுக்கு இது எதுக்கு பேசுகிறேன்னா, எல்லாத்தையும் யோசிக்க வைக்கிறதுக்காக பேசுகிறேன். எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். இப்போ நான் பேசுகிற பிறகு நீங்களே இப்போ ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ணுவீங்க. ஆமாம் 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 ஆமான்ட்டு. இப்போ உங்களுக்கும் எனக்கு வந்து பிரமிப்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துடும். எல்லாத்துக்கும் பிரமிப்பு வரணுன்றதுக்காக தான் நான் இப்படி பேசுகிறேன். நிச்சயமா ஐயா, நீங்கள் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் வந்து எனக்கு புதுசாகவும் இருக்குது, அதே மாதிரி பிரமிப்பாகவும் இருக்குது. இப்போ வந்து இந்த வாரத்துக்கான ஆன்மீக தகவல் ஐயா. பாம்பே போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்துட்டு சிவா விஷ்ணு உள்ளே இருக்குது. முருகருக்கும் தனி சன்னிதானம் இருக்குது. அந்த முருகர் பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா கார்த்திக். அந்த கோயிலில் மட்டும் பெண்கள் அலோடு கிடையாது, போகக்கூடாது, ஆண்கள் தான் போகணும். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, அந்த கார்த்திக்னு வச்சுக்கிற முருகர் வந்து பிரம்மச்சாரி உள்ள முருகர். பிரம்மச்சாரி உள்ள முருகர் அப்படிங்கிறது பேர் இருக்கிறதுனால கார்த்திகின் பேர். அந்த பேர் வச்சுருக்கிறதுனால பெண்கள் போனானாக்கா அவங்களுக்கு அது பிரம்மச்சரீரம் உள்ள இது இடம். அவங்களுக்கு குழந்தை பிறக்காது, அவங்க பிரம்மச்சாரி அவங்களும் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இப்போ அலௌடு கிடையாது. பொதுவாகவே ஒரு கோவிலுக்கு வந்து பெண்கள் தான் ஃபஸ்ட்டு அலௌடு. அந்த இடத்துல அந்த கோயிலுக்கு அங்கே அலௌடு கிடையாது. அவர் பேர் கார்த்திக். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்க வந்தீங்கன்னா, அப்போ கார்த்திகின் பேர் வச்சு அது பிரம்மச்சாரி உள்ள பேர், அப்போ அந்த பேர் வச்சாக்கா எல்லாம் பிரம்மச்சாரியாக இருந்துருவாங்கன்னு அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னாக்கா கார்த்திகை நிறைய பேர் இருக்காங்கல்லங்க. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கார்த்திகைனா முருகர் தான், எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கார்த்திகை தான் பேர் வச்சுருக்குறாங்க. அதை ஒரு சின்ன நான் ஒரு அனலைஸ் பண்ணேன். அப்படி போட்டாங்க. கார்த்திகைன்றது முருகர் பேர் தான். கார்த்திகைங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்காங்களோ தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது பிரம்மச்சாரின்னு சொல்லணுன்னாக்கா இப்போ கல்யாணம் ஆகாமல் கார்த்திகை பேர் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் எல்லாத்துக்கும் ஆகிருக்கு. ஆனால் அந்த பேரை தாங்கி வைக்கும்போது ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, கல்யாணம் ஆனாலும் பிரம்மச்சாரியாக உண்டான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் அதுதான். நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்போ கார்த்திகைக்கு ஒரு கோயில் இருக்குது, அந்த பேர் வச்சாக்கா இப்படி இருக்குமோன்ட்டு எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ கார்த்திகை பேர் வைக்கக்கூடாதா அப்படின்னு அடுத்த கேள்வி. இனிமேல் வைக்கக்கூடாது போல தான் இருக்குது. ஏன்னா வச்சானாக்கா அது பிரம்மச்சாரி இல்லைங்களா, அப்புறம் நீங்களும் வச்சுன்னு பிரம்மச்சாரி ஆயிடுவீங்க எல்லோரும் அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்லுது. ஆமான்னு எல்லோரும் போய் பார்த்துட்டு வாங்க. பாம்பே டு புனே போகிற வழியில் இருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் ஆன்மீக தகவலில் நான் கொடுக்கப்படுறது. அந்த ஆன்மீக தகவலோட ஒரு நியூமராலஜியும் கனெக்டிவிட்டி, நேமாலஜியும் கனெக்டிவிட்டி பண்ணி சொல்கிறேன். நான் அனலைஸ் பண்ண எனக்கு அப்படி தோணுச்சு. கோயிலும் இருக்குது, இது உண்மை. அங்கே பெண்களே போகக்கூடாது. என்னன்னாக்கா அது பிரம்மச்சாரி அவர். அப்போ கார்த்திகை பேர் வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன் நானும். ஐயா, நீங்கள் கார்த்திக் அப்படின்னு பேர் வச்சா அவர் பிரம்மச்சாரி வாழ்க்கை தான் ஆல்மோஸ்ட் வாழ்வார்னு சொன்னீங்க. இதே மாதிரி நிறைய பேர் கார்த்திக்னு மட்டும் வைக்காம ஒரு கௌதம் கார்த்திக், இல்லைன்னா கார்த்திக் கூட இன்னொன்று ஒரு கார்த்திக் குமார், இந்த மாதிரி கூட இன்னொன்று ஒரு பேர் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஐயா? அதுதான் எப்போவுமே நான் பொதுவாக சொல்லுவேன். இறைவன் வேறு, நம்ம மனிதன், நம்ம ஹியூமன் பீயிங் நம்ம வேறு. இறைவன் என்னென்ன செய்கிறாரோ, இப்போ சில பேர்லாம் பார்த்திங்கனாக்கா வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவாங்க பெண்கள். அங்கே அம்பாளுக்கு ஒரு புடவை சாய்ச்சிருப்பாங்க. அதே மாதிரி புடவை, அதே கலர் இல்லை, அதே புடவை நான் சாத்தோன்னு நினைப்பாங்க. அது நினைக்கவே கூடாது முதல்ல. ஏன்னா இறைவன் வேறு, நாம் வேறு. அதே மாதிரி பேர் கார்த்திக் அப்படிங்கிற பேரை அந்த பேரை வச்சுக்காதீங்கிறீங்க. கார்த்திக் ராஜ், கார்த்திக் ராஜா, கார்த்திக் சங்கர், அதோடு சேர்த்தா நம்ம ஹியூமன் பீயிங் ஆயிடுவோம். ஒரு இறைவன் பேர் அப்படியே முழுசாக வச்சா தான் அது இறைவன். அது இல்லாமல் நாம் இப்படி சேர்த்து வச்சுட்டாக்கா நாம் ஹியூமன் பீயிங் ஆயிடுவோம். கண்டிப்பாக அந்த மாதிரி பேர் வைக்கலாம். ஐயா, நீங்கள் வந்துட்டு ஒரு கடவுள் பேரில் ஒரு ஊரில் பிரசித்தி பெற்ற கோவில் இருக்குன்னா அந்த ஊரில் வந்து அவங்க பேர் வைக்கிறாங்க, அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதே போல் வந்து நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து நியூமராலஜியில் வியந்த விஷயங்கள்
சொல்லி எங்களையும் வியப்பில் ஆழ்த்துனீங்க ஐயா. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம்மா. அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு.